வணக்கம் நண்பா, வெல்கம் டு டெஸ்டட் ஜாப் இன்ஃபோ. இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் மணிங்கிற அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ரிப்போர்ட் அண்ட் இஷ்யூ, அதாவது உங்களோட டிக்கெட் வந்து நீங்கள் கொடுத்து ஆனால் உங்களோட டிக்கெட் வந்து பை ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து ரீஃபண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்டு எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து கொடுக்குறேன். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி டிக்கெட் வாங்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லிங்க்கை பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போகிற டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிக் மணி அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லாட்ரி அப்ளிகேஷன் தாங்க. இதில் வந்து ப்ரோன்ஸு, சில்வர், கோல்டு இன்னும் 3 இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைய டிக்கெட் இருக்குங்க. இப்போ நீங்கள் 5 ரூபா டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 50000 ரூபா கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 50000 ரூபா கொடுக்குறாங்க. செகண்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 10000 ரூபா கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் ஒரு 20000 வின்னர்ஸ் வந்து அறிவிக்கிறாங்க. இதில் வந்து 20000 வின்னர்ஸுக்கு வந்து 8000 to 20000 வின்னர்ஸுக்கு வந்து 4 ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 ரூபா டிக்கெட்டில் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா பே செக்யூர்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேரக்ட் பேஜுக்கு போகும். பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ எது இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கெல்லாம் போகும். ஃபோன்பே, கூகுள் பே. இப்போ நீங்கள் கூகுள் பேயில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் பே நீங்கள் கொடுத்து பே 4ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட கூகுளுக்கு போகுங்க, கூகுள் பேக்கு போகும். பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரொசீட் டு பே கொடுத்து உங்களோட டிக்கெட் வந்து, அதாவது நீங்கள் கொடுத்த பேமெண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்காது. ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே டிக்கெட்டும் வந்திருக்காது. சில நேரத்தில் போய் சேர்ந்துருக்கும், உங்களுக்கு வந்து இங்கே டிக்கெட் வந்திருக்காது. அப்படிங்கும்போது உங்களோட காசை வந்து எப்படி வந்து நம்ம மறுபடியும் வாங்கலாம்? ஆனால் உங்கள் இதில் வந்து கிரெடிட் ஆகிருக்கும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆகிருக்கும். 4 ரூபாங்கிறது கிரெடிட் ஆகிருக்கும். அப்படிங்கும்போது உங்கள் காசு வந்து எப்படி திரும்ப வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 222 வந்து ஒரு டிக்கெட் பை பண்ணால் அது வந்து பேமெண்ட் ஸ்டார்டட் வந்துருச்சு. ப்ராசஸிங், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் பேமெண்ட்னு வந்துச்சு. ப்ராசஸிங் பேமெண்ட்னா வந்து நம்ம பேங்க்லேருந்து வந்து கிரெடிட் ஆயிரும், அதாவது டெபிட் ஆயிரும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட 222 ரூபா வந்து டெபிட் ஆயிரும். ஆனால் உங்களுக்கு வந்து அங்கே வந்து பையும் ஆகிருக்காது. அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் இது வந்து கூகுள் பே வந்து யூஸ் பண்ணாதீங்க. பிக் மணி எதுக்குமே வந்து கூகுள் பே வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஃபோன்பே இல்லை யூபிஐ இல்லை உங்களோட ஏடிஎம் கார்டை வச்சு கூட நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேங்க்லேருந்து டெபிட் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து இப்போ டிக்கெட் வந்து பை ஆகலை. நான் வந்துட்டு மறுபடியும் போய் ஃபோன்பேலேயும் போய் போட்டேன். 222 ரூபா டிக்கெட் வந்து போட்டேன். ஃபோன்பேயில் வந்து எனக்கு உடனடியாக வந்து டிக்கெட் பை ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு கூகுள் பேலேருந்து போன காசு வந்து எனக்கு அவங்க கூகுள் பே வந்து ரிட்டர்ன் பண்ணல. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து டிக்கெட் பை ஆன மாதிரி 222 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு. ப்ராசஸிங் பேமெண்ட் அப்படின்னு இருந்தது வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது வந்து அந்த 222 ரூபா எனக்கு டிக்கெட் வந்து பை ஆனால் கூட ஒன்றும் தெரியாது. 222 ரூபா டிக்கெட் வந்து எனக்கு பையும் ஆகலை. அப்படிங்கும்போது இதை வந்து எப்படி இருந்து ரீஃபண்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் பிக் மணி அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க. அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் அண்ட் இஷ்யூன்னு இருக்கும். அது ரிப்போர்ட் அண்ட் இஷ்யூவில் போய் உங்களோட இஷ்யூ வந்து சொல்லுங்கள், என்ன இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி காசு வந்து எடுத்துட்டாங்க, ஆனால் வந்து எனக்கு வந்து இங்கே டிக்கெட் வந்து பை ஆகலை அப்படின்னு வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லிடுவாங்க. நான் வந்து அப்படி கேட்டதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெசேஜ் இமெயில் அனுப்பியிருந்தாங்க. அதை உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உங்களோட இதுக்கு வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் அனுப்பியிருந்தேன். இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ரூ. 222 வந்து நான் கூகுள் பே மூலமாக இது பண்ணேன். ஆனால் கூகுள் பே வந்து எனக்கு அந்த நேரத்தில் ஒர்க் ஆகலை. மறுபடியும் நான் என்ன பண்ணேன், ஃபோன்பேயில் மூலமாக பண்ணேன். எனக்கு வந்து ஒர்க் ஆகி ஒரு டிக்கெட் வந்து பை ஆயிடுச்சு. ஆனால் கூகுள் பே பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரூ. 222 டிக்கெட் வந்து எனக்கு பை ஆகாமல் எனக்கு வந்து ரூ. 222 டெபிட் மட்டும் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த ரூ. 222 எனக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு மெசேஜ், அதாவது உங்களுக்கு இமெயில் அனுப்பியிருந்தேன். அதுக்கு அவங்க வந்து ரீப்ளையும் அனுப்பியிருந்தாங்க. கரெக்டாக நான் சொல்லி ஒரு 1 hour 2 hourலேயே வந்து எனக்கு வந்து உங்களோட பேங்க்கில் கிரெடிட் ஆயிரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு வந்து 1 hour 2 hourலேயே வந்து என்னோடய பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்கூட ப்ரூஃபையும் காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் தேதி வந்து எனக்கு வந்து ரூ. 222 சொன்ன நேரத்திலே வந்து எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே வந்து கூகுள் பே வந்து இந்த பிக் மணி அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒன்று உங்களோட வேலெட்டில் போய் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணும், ஒரு ₹100 ₹50 ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உங்களோட டிக்கெட் வந்து வாங்கிக்கோங்க. இல்லாட்டி அப்படின்னா ஃபோன்பே யூஸ் பண்ணுங்கள். ஃபோன்பே வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். உங்களுக்கு வந்து டெபிட்டும் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக டிக்கெட் வந்து பை பண்ணிடலாம். அதே நீங்கள் இப்போது கூகுள் பேயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு பை ஆகாமல் உங்களுக்கு வந்து காசு மட்டும் டெபிட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த காசு ஒன்று டிக்கெட்டும் பை ஆகிருக்காது, உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிருக்காது. கடைசி அந்த 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 222 ப்ராசஸிங் பேமெண்ட் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டும் பை ஆகாமல் இதுவும் இதாகாமல் இருக்கும். அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் எப்படி வந்து ரீஃபண்ட் பண்ணணும் நம்மளோட கேஷை அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களோட டவுட்டையும் சேர்த்து கிளியர் பண்ணுவேன். தேங்க்யூ நண்பா.